திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோயிலுக்கு பக்தர்கள் எளிதில் செல்ல பனிக்குலர் விஞ்ச் ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் தரைமட்டத்தில் இருந்து 450 அடி உயரத்தில் உள்ளது. பக்தர்கள் 694 படிகளை கடந்து கோயிலுக்கு செல்ல வேண்டும். பக்தர்கள் எளிதில் மலைக்கோயிலுக்கு செல்ல 1966, 1981 மற்றும் 82ஆம் ஆண்டுகளில் மொத்தம் 3 மின் இழுவை ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இவற்றின் மூலம் மணிக்கு 400 பேர் வரை செல்லலாம். அதேபோல் 2004இல் தொடங்கப்பட்ட ரோப் கார் மூலம் மணிக்கு 240 பேர் சென்று வரலாம். 2019இல் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் 1 மணி நேரத்திற்கு 1200 பக்தர்கள் செல்லும் வகையில் 2வது ரோப் கார் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. பின்னர் கொரோனா உள்ளிட்ட காரணங்களால் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மலைக்கோயிலுக்கு பக்தர்கள் எளிதில் செல்லும் வகையாக ஃபனிகுலர் விஞ்ச் ரயில் அமைக்க திட்டமிடப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டம் சப்தஸ்வரங்கி தேவி கோயிலுக்கு செல்ல அமைக்கப்பட்டுள்ள ஃபனிகுலர் விஞ்ச் ரயில் போன்று பழனியில் ரோப்கார் அருகிலேயே இதை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விஞ்ச் ரயிலில் அடிவாரத்தில் இருந்து 90 வினாடிகளில் 80 பக்தர்கள் மலைக்கோயிலுக்கு செல்லலாம். இது குறித்து ஆய்வு செய்த ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள ரயில் இந்தியா தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சேவைகள் நிறுவனம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பழனி சிவகிரிப்பட்டியில் கொடைக்கானல் சாலையில் இடும்பன் மலை உள்ளது. மலை அடிவாரத்தில் இருந்து இடும்பன் கோயிலுக்கு 540 படிகள் ஏறி செல்ல வேண்டும். எனவே பழனி மலைக்கும் இடும்பன் மலைக்கும் இடையே ரோப்கார் அமைக்குமாறு பக்தர்கள் வலியுறுத்தி வந்தனர். 2026இல் அறநிலையத்துறை மானிய கோரிக்கையின் போது ரூபாய் 32 கோடியில் பழனி இடும்பன் மலைகளுக்கிடையே ரோப்கார் அமைக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு அறிவித்தார். இதையடுத்து சில மாதங்களாக ஆய்வு நடத்திய நிபுணர்கள் புதிய ரோப்கார் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவித்தனர். இதையடுத்து ரூபாய் 67 கோடியில் ஃபனிகுலர் விஞ்ச் ரயில், ரூபாய் 87 கோடியில் ரோப்கார் அமைக்கும் திட்டம் என மொத்தம் ரூபாய் 154 கோடியில் இவ்விரு திட்டங்களையும் செயல்படுத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. விரைவில் திட்டப்பணிகள் தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.